Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 10th standard R.D. Sharma sums பார்க்க போகிறோம் 3rd chapter, that is exercise 3.3ல பார்க்க போகிறோம். So here just given solve அவ்வளோதான் கொடுப்பாங்க. So elimination method, substitution ரெண்டுமே you just do. Okay? So நாம் நார்மலாக NCERTல பார்த்தெல்லாம் நார்மலாக இருக்கும் equations. இங்கே எப்படி இருக்குன்னா denominatorல constants இருக்கலாம், அதாவது x by 2 plus y by 3 இருக்கலாம், LCM எடுப்போம். பட் டினாமினேட்டரில் வேரியபிள் இருக்கும். வேரியபிள் மீன்ஸ் எக்ஸ் ஒய் அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ இட் இஸ் நாட் இன் த கரெக்ட் ஃபார்மட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த டைமில் நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்மட் பண்ணணும். ஸோ லெட் கன்சிடர் பண்ணும். கன்சிடர் 1/x இஸ் u அனதர் வேரியபிளுக்கு வச்சுக்கணும். 1/y இஸ் வின்னு வச்சுட்டு யுவர் ஈக்குவேஷன் அப்படி சேஞ்ச் இன்ட்டு யூவியில் மாறிடும் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் நார்மலாக போட்டுட்டு uv answers are right at the last in the reciprocal format. For example, your u answer is 1/2. Your x answer 2. Okay, I am doing now, then you know. Question number, that is 20th sum. Okay, I am doing now 20th sum. So before that அதே மாதிரி மாடல்ஸும் இருக்குது. ஸோ 15 போடுறேன். 15 question number 15 exercise 3.3, that is R.D. Sharma. Question number 15. What is the question? 15. 1/7x plus 1/6y equals 3. Or equation. Next equation 1/2x minus 1/3y equals 5. So first equation 1/7x plus 1/6y equals 3. Second equation 1/2x minus 1/3y equals 5. So these equations only they are given. So already சொன்னேன் variable numeratorல தான் வரணும். But here occurs in the denominator. Denominatorல வந்தா it is not the proper format of the equation. இப்போ என்ன மிஸ் பண்ணோம், கன்சிடர் பண்ணணும். What is the consideration? 1/x இன்னொரு ஒரு வேரியபிள், அதாவது xy uவில மாற்ற போகிறோம். That's all. So consider let your equation 1/xக்கு பதிலாக you are considering u, 1/yக்கு பதிலாக you are considering v. Are you clear now? இது ஸ்டாண்டர்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது. 1/xனா u, 1/yனா v. இப்போ அப்ளை பண்ண போகிறேன். 1/7 1/xன்னு அர்த்தம். ஸோ அது வேலை u. Are you clear? 1/7 ரைட் ஆஸ் இட் இஸ். 1/x தானே இது மீனிங். 1/xக்கு பதிலாக எடுத்துட்டு u ப்ளஸ் 1/6 1/yக்கு பதிலாக you are applying v equals this 3 right as it is. Now your equation in the normal format. So by number இருக்கலாம், it is not an issue. என்ன பண்ணுவோம், நம்பர் இருந்தால் you are just taking LCM. Okay, so this equation normal format. So LCM 7 into 6 is the LCM because 7 or 6 are different numbers. 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6u plus 7v equals 3. Your equation 6u plus 7v equals already here 3 into 7 into 6. How much? 21 into 6. 20 into 6. 120. 120 or plus 6. 126. So 6u plus 7v is 126. ஈஸியாக பண்ணுறதுக்கு ரவுண்டாக எடுக்கணும். 20 into 6. 120. ஒன்று மிஸ் பண்ணோமா, 1 digit எடுக்கணும். 1 into 6 6. 120 plus 6 126. This is your first equation now. இப்போ நார்மலாக இருக்கா, வேரியபிள் வேறு பிரச்சனை இல்லை. வேரியபிள் xyனாலும் uவினாலும் நீங்கள் பண்ண போகிறது அதே தான். xy இருந்தால் xyன்னு ஆன்சர் வரும், uv இருந்தால் uவில ஆன்சர் வரும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் நார்மல் ஃபஸ்ட். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் 1, இட் இஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 இஸ் ஓகேம்மா, திஸ் இஸ் யுவர் 1, this is your 2. Second equation here this is okay. So number 2. So now the second equation 1/2
2 1 by x is u minus 1 by 3 1 by y is v equals 5. கீழே கவர் ஆகுதா? So now the LCM is 6. 3u minus 2v equals 5. Next cross multiply this. 3u minus 2v equals 6 into 5 30. Okay, this is your second equation. 1 2 over now. இப்போ நார்மலாக நம்ம எப்படி நம்ம எலிமினேட் பண்ண போகிறோமோ அது மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக இருக்கா? எது நமக்கு வேரியபிள் ஈஸியாக இருக்குது பார்த்துக்கோங்க. யூவி இருக்கா, இங்கே யூவி இருக்கா. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மைனஸ்னால் அது பண்ணலாம். பட் இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் யூ ஆர் மல்டிப்ளைட் இன்ட்டு 2 பண்ணாலே யூ வில் கெட் 6 6. ஸோ அதனால் சால்வ் 1 and 2 எழுதும். சால்வ் 1 and 2 எலிமினேஷனில் பண்ண போகிறேன் நான். மோஸ்ட்லி எலிமினேஷனில் தான் பண்ணுவோம். ஸோ எங்கே சப்ஸ்டியூஷன் இன்சிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த சப்ஸ்டியூஷனில் பண்ணுவோம். சரியா? இந்த ஆல்ரெடி சம் பெருசாக இருக்கிறப்ப நம்ம எலிமினேஷன் இஸ் ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் ஆஸ் இட் இஸ். ஸோ 6u plus 7v equals 126. செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ணணும். இது ஈக்குவேஷன் பேர், இது நம்பர் ரவுண்ட் பண்ணணும். அது நம்பர் இங்கே 2 பண்ணால் 6u minus 6v. கரெக்டாக நான் 2 பண்ணிட்டுருந்தீங்க சொல்லணும்ல, தூங்குறீங்களா? இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு 2 பண்ணால் எஸ். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். மைனஸ் ஹியர் ப்ளஸ் ஹியர் மைனஸ் கட் ஆகிடும். 7 ப்ளஸ் 126 minus 60 66. Your v is 66 by 11 6. Your v is v over now. Substitute v in 1 or 2, anything one. So substitute your v in 2. I am just taking 2. 2 is easy, no? So that 3u minus 2 into 6 equals 60. Very clear? Okay? 3u equals 30 plus 12 42. Your u is 42 by 3. by 3 தெரியல. So u is 42 by 3. கவர் ஆகுது. 1 3s are u is 42 by 3. 1 3s are 3, balance 1. 4 3s are 12. Is it correct? 14. uv is not our original variable of the question. xy தான் ஒரிஜினல் வேரியபிள். uv வந்து நம்ம 1/ல இருக்கக்கூடாதுனால சேஞ்ச் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ன்னு இதை மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? எக்ஸ் ஈக்குவல்ஸ் இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் 1/u. இஸ் இட் கரெக்ட்? ஒய் ஈக்குவல்ஸ் ஒய் இங்கே மாற்றிருங்க 1/v. அப்போ எக்ஸ்னா உங்கள் ஆன்சர் யூவை ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னு அர்த்தம். வியவே ரெசிப்ரோக்கலாக எழுதுனா ஆக்சுவலாக கொஸ்டினில் xy தான். நம்ம 1/ல இருக்கக்கூடாதுனால we are just changing in the uv variables. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். நார்மலாக போட்டுருவோம். போட்டு ஃபைனல் ஆன்சர் uv இருக்கும். பட் xyக்கு மாற்றணும். u is 14, v is 6. பட் இந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்மேட்டில் you just write it. 14 means 1/14, 6 means 1/6. Okay? Take the notes. Next sum, that is 30, question number 30 போட போகிறேன். 29 நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 29 போடுறேன். கொஸ்டின் நம்பர் 29. Okay, so 29 question is, read the question. 22 by x plus y plus 15 by x minus y. 15. This one 15 equals 5. Second equation 55 by x plus y. X plus 5 x plus y plus 45 by x minus y equals 14. So here also the equation is the same. என்ன இருக்கு?
வேரியபிள்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் வேரியபிள் டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. நம்ம அதனால் ஒன் பை எக்ஸை யூனும் 1/y வின்னு வச்சோம். பட் இங்கே வெறும் யூவி இல்லை. ஸோ த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ஒன்று இருக்குது, ஒன்றில் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன மிஸ் பண்ணோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை யூன்னு எடுக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒய்யை வின்னு எடுக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நம்ம எப்போ எடுக்கிற அதே தான். 1/x இருந்தால் யூ எடுப்போம், 1/y இருந்தால் வி எடுப்போம். இங்கே அதுக்கு மேலே 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட்னா ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒய். இல்லை இன்னொன்று வந்து 3x + 2y இருக்கும், இன்னொன்று 3x மைனஸ். ஸோ வாட் எவர் இட் இஸ் அந்த 2 டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த 2 டிஃப்ரெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே ஃபார்மேட் யூவியில் எடுக்க போகிறோம். ஆனால் ஃபைனலாக இதுக்கு நீங்கள் யூவி அப்ளை பண்ணுறப்ப ஆன்சரை உங்களுக்கு திரும்ப ஒரு குவாட்ராட்டிக், அதாவது திரும்ப ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வரும், 2 ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/x இருந்துச்சா, உங்களுக்கு யூ வந்துதா, அந்த யூ ஆன்சரை போட்டால் 1/x ஈக்குவல் டு அந்த ஆன்சர்னு இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸுங்கிறத ரெசிபிரோலாக மாற்றிக்கிங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு யூனா 1/x + ஒய்ங்கிறது தான் யூ. அப்போ உங்களுக்கு 1/x + ஒய் ஈக்குவல் டு நம்பர்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சால்வ் இருக்குது. புரியுதா, இருக்குல்லையா? ஏன் இல்லை 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதே சேம் ஸ்டோரி தான். லெட் யூங்கிறது என்ன எடுப்போம், 1/x + ஒய் எடுப்போம். விங்கிறது என்ன எடுப்போம், 1/, அடுத்தது என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய். இது கன்சிடர் தான் எல்லா சமுக்குமே. என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1/x இருந்தால் எக்ஸு, 1/y இருந்தால் ஒய். இங்கே அதுக்கு மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் பேர் யூ, எக்ஸ் மைனஸ் ஒய் பேர் வி. ஜஸ்ட் அப்ளை ஹியர் 22 இந்த 1/x + ஒய்க்கு மேலே யூ, இங்கே ப்ளஸ் 15 இந்த 1/x மைனஸ் ஒய்க்கு மேலே வி ஈக்குவல்ஸ் 5. உங்கள் ஈக்குவேஷன் நார்மல் ஆகிடும், பண்ண வேண்டியதான் நார்மலாக. இங்கேயும் அதே மாதிரி 55 1/x + ஒய் பேர் யூ ப்ளஸ் 45 இந்த 1/x மைனஸ் ஒய் பேர் வி 14. ஓகே, இப்போ நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. ஸோ இது ஏதாவது டேபிளில் கட் பண்ண முடியும்னா கட் பண்ணலாம், சரியா? முடியாதுன்னா அப்படியே வச்சுட்டு எதை இப்போ எலிமினேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணணும். எதை எலிமினேட் பண்ண போகிறோம், எது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ண போகிறோம். நம்ம எதை பண்ணலாம், 1545. ஏன்னா 45 × 3 தான். எஸ், வெரி குட். 45 × 3 15 × 3 45. ஸோ அப்போ ஒரு இதில் ஈக்குவேஷன் பண்ணால் போதும். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் இஸ் 1 and 2. ஸோ சால்வ் 1 and 2. சால்வ் 1 and 2ல் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு 3 பண்ண போகிறோம். 3 தான் எல்லாத்தையுமே பண்ணும். 3 பண்ணுங்க, இதை 66u, இதை 3 பண்ணுங்க v, இதை 3 பண்ணுங்க எஸ். செகண்ட் ஈக்குவேஷனை எதுவுமே பண்ண தேவையில்லை, அதனால் 1 and போடலாம், இல்லை சும்மா 2 மட்டும் எழுதலாம் ஈக்குவேஷன். செகண்ட் அப்படியே எழுதுறோம், 55u + 45v ஈக்குவல்ஸ் 14. சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் ஆகும், மேலே தான் பண்ணணும், இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். 66 - 55 11u, 15 - 14 1. உங்கள் u is 1/11. கவர் ஆகுதா? 11 கவர் ஆகும். இப்போ ஸோ 1/11 தான் உங்கள் ஆன்சர் u. ஸோ யூக்கு அப்புறம் சப்ஸ்டியூட் u இன் 1 2ல் இதில் வேணால் போடலாம், எது சிம்பிளாக இருக்கோ அதில் போட போகிறோம். 1 தான் சிம்பிளாக இருக்குது, 1ல் போடுங்க. 22 × u ஆன்சர் 1/11 u ஆன்சர் ப்ளஸ் 15v ஈக்குவல்ஸ் 5. இங்கே கட் பண்ணலாமா, 2. ஸோ 15v ஈக்குவல்ஸ் 5 minus 2. So 15v equals 3. v equals 3/15. 1 3s are 3, 5 3s are. உங்கள் v ஓட ஆன்சர் 1/5. இப்போ uv over, is it correct? uv-யை நம்ம இப்போ எங்கே எடுத்தோமோ அங்கேயே அப்ளை பண்ணும். ஸோ 1/x + y is 1/x + y is u. u ஆன்சர் எவ்வளோ, 1/11. ஸோ எனக்கு ஈக்குவேஷன் இதையும் ரெசிப்ரோக்கல் ஆக போகிறேன், இதையும் ரெசிப்ரோக்கல் ஆக போகிறேன். எனக்கு நார்மலாக ஈக்குவேஷன் மாற்றணும், அதனால் அப்போ x + y ஈக்குவல்ஸ் 11 எழுதலாமா? இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிருக்கு. சால்வுக்கு என்ன மீனிங், அதில் இருக்கிற வேரியபிள்ஸ் ஆல்ஃபபெட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஆல்ஃபபெட்ஸ் ஆன்சர் வந்துருச்சா இப்போது? அப்போ திரும்ப ஒரு சால்வ் இருக்குது, ஒரு கிளியா, திரும்ப ஒரு
சால்வ் இருக்காது. தேர்ட் ஈக்குவேஷன் ரெடி ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே எழுத போகிறோம் 1/x - y பேர் vன்னு வச்சுருந்தோமா, vயோட ஆன்சர் என்னவோ அதை எழுது. இப்போ இதுவும் ரெசிப்ரோக்கல், இதுவும் ரெசிப்ரோக்கல் மாற்ற போகிறேன். 1 சேம் தானே. அப்போ x - y இஸ் 5. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இருக்குல்லையா? இது பேர் ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும். என்ன பண்ணால் ஈஸியாக கேன்சல் ஆகும். எலிமினேஷனில் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ எதுவுமே பண்ண வேணாம். சால்வ் 3 and 4 ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண வேணாம். 3 and 4 எதுவுமே பண்ண வேணாம். 3 அப்படியே தான் இருக்கும், 4ம் அப்படியே தான் இருக்கும். 3 என்ன? x + y = 11, x - y = 5. சைன் கூட சேஞ்ச் பண்ண வேண்டாம், கேன்சல் ஆகிடும். x + x 2x is 16. உங்கள் x is 16/2, x is 8. அப்போ x போவோம். சால்வுக்கு மீனிங் உங்கள் ஈக்குவேஷனில் கொஸ்டினில் இன்வால்வ் ஆகிருக்கிற அல்ஃபபெட்ஸை கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து வரல, ஆனால் உங்கள் ஈக்குவேஷன் தான் வந்துருந்துச்சு. அப்போ இன்னும் சால்வ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்துருச்சா? ஓகே. இப்போ ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூட் யுவர் எக்ஸ் வேல்யூ இன். இப்போ எது யூஸ் பண்ணீங்களோ அதில் தான் போகணும். இப்போ சால்வில் எது இன்வால்வ் ஆயிருக்கு? 3 and 4ல் எனி ஒன்ல போடலாம், அங்கே போயிடக்கூடாது. 3 and 4ல் தான் எதை இன்வால்வ் பண்ணுறீங்களோ சால்வில் அதில் தான் பண்ணணும். இப்போ 3, 4 தான் சால்வில் இன்வால்வ் ஆயிருக்கா, அதில் 3ல் போடலாம், இல்லை 4ல் போடலாம், அவங்க இஷ்டம். இப்போ ப்ளஸில் இருக்கிறத போடுறது பெட்டர். ஸோ ப்ளஸில் போடுறேன், இன் 1 3ல் போடுறேன். தட் இஸ் x is 8, y தெரியாது 11, y equals 11 minus 8, y is 3. Therefore x is 8, y is 3. Very clear? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிற எல்லா சமும் முடிச்சுட்டு வரணும் எக்ஸசைஸில். ஸோ இந்த பேட்டர்ன், இதுக்கு அடுத்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். மோஸ்ட்லி இந்த பேட்டர்னில் தான் எல்லா சம்மே வரும். சரியா? இதுக்கு அடுத்து XY வரும், அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும், சேம் நம்பர் வரும், இன்னொரு 2 பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கிற மாடல் வரைக்கும் முடிச்சுட்டு வரணும் எக்ஸசைஸில் எல்லா சமும் ஆர்டிஷன் மாடல். ஓகே, நீங்கள் போட்டால் தான் ப்ராக்டிஸ் ஆகும். எலிமினேஷனே போடுங்க. சப்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணால் மட்டும் சப்ஸ்டியூஷன் போட்டால் போதும். மற்ற எந்த சால்வ் கேட்டாலும் எலிமினேஷன் தான் யூஸ் பண்ணணும். எலிமினேஷன்லேயே இது வந்து வேரியபிள்ஸ் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக இல்லாத ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுவோம். இது எக்ஸ்ட்ரா மெத்தட். வெரி கிளியர்? பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.